அப்ப பிரிச்சு பாக்குறாரு தானே. அந்த மூமெண்ட் எனக்கு எப்ப நான் ஒண்ணுமே பண்ணேன். நான் அங்கேருந்து வெளியில போய் தனியா உட்காந்துட்டேன். என்னால் சூ பண்ண உங்களுக்கு சாப்பாடு முன்னுக்கு அவ்வளோ கஷ்டமான ஐ டுக் இட் வெரி பர்சனல். சரி ஃபுட் வந்து இதை காட்டுறாங்க. அப்புறம் நான் வந்து சபரி கிட்ட நான் அதை வந்து பெருசாக கத்தி பேசிட்டேன், கத்தி பண்ணிட்டேன். நான் எப்படி வந்து சொன்னேன், என்னால் பேசவே முடியல. நான் சபரி கிட்ட வந்து பேசினேன். அப்படியே ஸ்ட்ரக் ஆகுது எனக்கு வேர்ட்ஸ் எல்லாம். அவர் என்ன சொல்றாரு, சர்க்கரைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டேன் அப்படின்னு. இப்போ கூட ஸ்டில் இஸ் நாட் ரியலைசிங். அவர் சைடில் அது வந்து அவர் அப்படியே மாற்றி பேசுகிறாரு. அவர் என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, சர்க்கரை சாப்பிட்டு குழம்பு சாப்பிடுவியான்னு கேட்டாருன்னு கேட்குறாரு. அவர் அது கேட்கல. சர்க்கரை கொடுத்தவங்க குழம்பு கொடுக்கணுமா, இந்த குழம்பு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. புரியுது. அது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்து நீங்க கன்ஃபியூஸ் பண்றது. அப்படி எல்லாரும் என்ன நினைப்பாங்க. பட் ஸ்டில் கன்ஃபியூஸ் பண்றது நீங்க வெளிய ஒரு சொல்றதுக்கு நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன். யாருமே அதை அட்ரஸ் பண்ணல, யாருமே அட்ரஸ் பண்ணி எனக்கு அது ஹர்ட் ஆச்சு. நீங்க சொன்னப்பே சாப்பாட்டை தள்ளி வச்சுட்டு 10 நிமிஷம் அதை பேசி முடிச்சுட்டு 2 பேருக்கு அது ஓகேவா? அது நீங்க தான் பேசணும். நான் சொன்னேன் அவரை. நீங்க தான் லேடிஸ் மட்டும் தனியா பேச தெரியாது. சப்போர்ட் ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்றேன்னா, உங்க 2 பேர் பிரச்சனைக்குள்ளேயே நான் வரல. எஃப்ஜே உங்களை கேட்டானா நீங்க எஃப்ஜே கேளுங்க. எஃப்ஜே உங்களை அடிச்சானா நீங்க எஃப்ஜே அடிச்சுக்கோங்க. 2 பேரும் முருகுங்க. அதை பத்தி நான் பேச வரல. நீங்க வீட்ல ஒரு பெரியவரா இருக்கீங்க. நீங்க சில பல வார்த்தைகள் யூஸ் பண்ணும்போது அதை பார்த்துதான் இது வந்து ஒரு ஷோ. அவரே சொல்லுங்க பாருங்க. நான் என்ன வேணாலும் பேசிக்கோங்கப்பா, யாரு வேணாலும்.